என்ன அதிசயம்? இன்னைக்கு என்ன சூரியன் மேற்கு பக்கம் உதிச்சிருச்சா என்ன? என்ன பண்றது, நான் வேண்டான்னு சொன்னாலும் முடிய மாட்டேங்குதே. நீ என்ன அந்த மாதிரி மாத்திட்ட. கண்டிப்பா மாறிதானே ஆகணும். இல்லைனாலும் நான் உன்னை மாத்திருவேன்ல. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பண்றீங்களா? ஐயோ அனி, அனி கொஞ்சம் வாயே. இவனுக்கு என்னாச்சு பாரு. என்னாச்சு? அனி, இவனுக்கு மூச்சே இல்ல. இவன் இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? இந்த வீடா? இந்த வீடு தான் சார். I see. முதல்ல இதை யார் பார்த்தது? சார், நான் தான் பார்த்தேன். உங்களுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? நாங்க ரெண்டு பேருமே லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். அப்புறம் இது யாரு? இவ என்னோட ஃப்ரெண்ட் ஆனி. இவளும் எங்க கூட தான் இருந்தா. பாரு, சொல்லுங்க சார். பாடியை முதல்ல போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. ரெண்டு பேருக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்குங்க. அப்புறம் இவரோட லாஸ்ட் 3 months கால் டீடைல்ஸ் எடுங்க. சரிங்க சார். ஓகே, பாய். பார்க்கலாம். பாய். அவன் வந்துட்டான். ஓகே 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 ஓகே. யாருன்னு சொல்லு. அமர், அக்பர், இல்ல. ஆண்டனி, கண்டிப்பா இல்ல. அனிருத். ஆமா, 2 நாளைக்கு அப்புறம் தானே நீ வரேன்னு சொன்ன. ஆமா, சீக்கிரமா வந்துட்ட. ஆனா என்னால உன்னை விட்டுட்டு 2 நாள் மட்டும் இல்ல, 2 நிமிஷம் கூட இருக்க முடியாதே. அப்படியா? கண்ட்ரோல் கைஸ், கண்ட்ரோல். அதுக்குள்ள என்ன அவசரம்? சரி, நான் கிளம்புறேன். மேடம், அனிருத்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அவர் தலையில அடிபட்டு தான் இறந்திருக்காருன்னு சொல்லுது. கூடவே அவரோட உடம்புல கைரேகை தடயங்கள் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஃபாரன்சிக்கோட ரிப்போர்ட் படி அந்த கைரேகை உங்களோடதும் அப்புறம் இந்த பொண்ணோடதும். அதனால நீங்க நடந்த உண்மை என்னன்னு சொல்லிடுங்க. இல்ல விசாரிக்க வேண்டிய விதத்துல உங்களை விசாரிக்கணுமா? சார், அனிருத் ஆபீஸ் விஷயமா அடிக்கடி வெளியில தான் சார் சுத்திட்டு இருப்பாரு. வீட்ல எப்பவுமே நானும் கீர்த்தி மட்டும் தான் சார் இருப்போம். இந்த தனிமை எப்படி காதலா மாறுச்சுன்னு எங்களுக்கே தெரியாது சார்.
கீர்த்தி என்னோட சார்ஜர் கொஞ்சம் எடுத்துட்டு கொண்டு வரியா? வரேன். ம். ஓ. இந்த உன்னோட சார்ஜர். நீ Thank you. உன்னோட மத்த திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டியா? ம். 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 எடுத்துட்டேன். உன்னோட வாட்ச்? ஐயோ சாரி. நீ எப்ப பாரு உன்னோட வாட்ச் மட்டும் மறந்து விட்டுற. எடுத்துட்டு வாங்க. இந்த உன்னோட வாட்ச். ஹாய் அனிருத். ஹாய். எங்கேயாவது அவுட்டிங்கா? ஆமா 2 நாளைக்கு எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. நான் வெளியில Okay. போறேன். ம். நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க. சரியா? ம். அப்போ நான் கிளம்புறேன். ம். ம். அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. சரியா? ம். பாய் பாய் பாய். 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 அனிருத், பாய். பாய். ம். எல்லாத்தையும் எப்படி களைச்சு போட்டு வச்சிருக்கான் பாரு. ம். என்ன விஷயம்? அவன் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க. என்னன்னு சொல்றியா? ம். என்ன பண்றது? அனிருத் போனதுக்கு அப்புறம் தான் ஏன் காதலுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது. ம். ஆ, கீர்த்தி எங்க? கீர்த்தி வெளில போயிருக்கா. 1 hourல வந்துருவா. என்ன பண்ணிட்டு இருக்கா அனிருத்? கீர்த்தி இல்லைன்னா என்ன? இப்போதான் நீ இருக்கீங்க. உனக்கு என்ன பைத்தியமா அனிருத்? பைத்தியம் எனக்கு இல்லை. நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறேன். அதை பார்த்துட்டு நீ தான் பைத்தியம். உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. ம். ம். பாரு நீயே பாரு. எப்படி இருக்கீங்கன்னு பாரு. Wow, என்னது இது? செமையா இருக்கு. உடனே இதை delete பண்ணு. இப்பவே delete பண்ணு. டெலீட் பண்றேன். ஃபுல் வீடியோவை டெலீட் பண்றேன். ஆனா நீ ஒண்ணு பண்ணணும். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை அவ கூட இருந்த மாதிரியே என் கூடவும் சந்தோஷமா இருக்கணும். இல்ல அனிருத், இது தப்பு அனிருத். ஏன் முடியாது? முடியாதுன்னா இந்த வீடியோ இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிடுவேன். அப்புறம் உலகத்துல எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் உங்க வீட்டுல இருக்கவங்களும் கூட பார்ப்பாங்க. அப்புறம் நீயே முடிவு பண்ணிக்க, இது என்கிட்ட இருக்கணுமா
இல்ல இந்த உலகமே பார்க்கணுமா? சந்தோஷமா இருந்தது. அப்புறம் இந்த விஷயத்த கீர்த்திக்கிட்ட வேற யார்கிட்டயாவது சொன்னேன்னு வை, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? என்னோட அணிக்கு என்னாச்சு? எதுக்காக இவ்வளவு மூட் அவுட்டா இருக்கா? கீர்த்தி, எனக்கு இருக்க மைண்ட் சரியில்லை. எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும்? எனக்கு இன்னைக்கு மூடு சரியில்லை. நீ கோவமா இருக்கும்போது கூட ரொம்ப நல்லா இருக்கா அணி. என்னாச்சு சொல்லு. இன்னைக்கு எனக்கு மூடு இல்லை கீர்த்தி. அணி, உனக்கு என்னாச்சுன்னு சொல்லு. உனக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது பாடட்டுமா? நீயா எதுக்கு இங்க வந்த? கீர்த்தி பார்த்தானா ப்ராப்ளம் ஆயிடும். சொல்றல அனிருத், போயிடு இங்க இருந்து. என்ன பண்றது, எனக்கு உன் ஞாபகம் வந்துருச்சு, அதான் வந்துட்டேன். அப்புறம் நீ கீர்த்தி பத்திலாம் கவலையப்படாத. ஏன்னா அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்போதைக்கு அவ வரமாட்டா, சரியா? இங்க பாரு அனிருத், ஒரு வாட்டி நான் சம்மதிச்சேன், அதுக்காக எப்பவுமே சம்மதிப்பேன்னு நீ நினைச்சு கூட பார்க்காத. என்ன? ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. அப்படின்னா சரி, இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிட வேண்டியதுதான். நான் போய் அந்த வேலையை பார்க்கறேன். வேண்டாம் அனிருத், ப்ளீஸ் அப்படி மட்டும் பண்ணிடாத. அப்படின்னா ஓகே, நான் என்ன சொன்னாலும் நீ அதை செஞ்சே ஆகணும். இல்லைன்னா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல. அப்புறம் கீர்த்தி என்கிட்ட சொன்னா நீ நல்லா பாடுவியாமே. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, எனக்காக உன்னோட அழகான குரல்ல ஒரு பாட்டு பாட. எனக்கு உன்னோட வாய்ஸ் கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குல்ல. வேண்டாம் அனிருத், இங்க இருந்து போயிடு. நான் சொல்றத சரியா இல்ல நெட்ல போடவா? அனிருத் வேண்டாம் அனிருத், Hey. என்ன விட்டுடு ப்ளீஸ். ஆடி கீர்த்தி பார்த்தா ப்ராப்ளம் ஆயிடும். ஆடின்னு சொல்றல. வேண்டாம், இங்க இருந்து போயிடு உடனே ப்ளீஸ். என்ன விட்டுடு அனிருத். நீயா இந்த நேரத்துல இவ ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லு, ஏன் அமைதியா நிக்கிற? அது என்னோட சார்ஜர் இங்க இருந்தது, அதான். சார்ஜரா?
சரி போயிட்டு வரேன். பாய். ஆனி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். உனக்கும் அவனுக்கும் நடுவுல ஏதாவது இருக்கா? நடு ராத்திரியில அவன் எதுக்காக உன்னோட ரூமுக்குள்ள வரணும்? அதுவும் உன்னை பாட்டு வேற பாட சொல்லிட்டு இருக்கான். அனி, எதுக்காக அழற? அனி, என்னன்னு சொல்லு. அனிருத் என்ன பார் பாரு, நல்லா பாரு, எப்படி இருக்குன்னு பாரு. அனி, நீ கவலைப்படாத. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத. முதல்ல அவன் போன்ல இருந்து அந்த வீடியோவை டிலீட் பண்ணிடலாம். 2 பேரும் மனசை தேத்திக்கோங்க. சாரி, நீங்க 2 பேரும் இப்ப விசாரணைக்கு வரணும். உங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை நான் செய்யறேன். உங்க 2 பேருக்கும் குறைஞ்சபட்ச தண்டனை கிடைக்கும்.